தமிழக அளவில் தென்னிந்திய அளவில் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின ஒரு மிகப்பெரிய மேரை தமிழ் தேசிய இல்லை தமிழ்நாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் பெரியார் தான். நீங்கள் கபாலி படத்தில் வந்து நிறைய பேரோட ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கூலில் அம்பேத்கர் இருப்பார், அப்புறம் வந்து மால்கம் எக்ஸ் இருப்பார், அப்புறம் வந்து சேகுவேரா இருப்பார், அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரியாரை நீங்கள் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெரியாரை நீங்கள் தவிர்க்கிற மாதிரி இருக்காது. பெரியார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். அவரை தவிர்த்துட்டுனா நான் இங்கே நிற்க முடியும். ஏன்னா அவருடைய இது சாதியை மர மனிதனின் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன பிரச்சனைன்னா வந்து என்னன்னா அது வந்து வேணுன்ட்டுலாம் பண்ணவே இல்லை, அது ஒரு கவனிக்காமல் போயிருக்கும். தயவு செஞ்சு அப்படி பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயத்தையும் நான் ட்ராவல் பண்ணி வந்த விஷயத்தையும் கவாலியில் ஒரு டைலாகாக வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அது படம் ரிலீஸ் ஆகிட்டோன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது என்ன டைலாக்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நிறைய இருக்குது. அதில் காந்தி வந்து சட்டையை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அரசியல். அது ரொம்ப முக்கியமானது. அது இப்போ திரும்ப திரும்ப இந்த சாதி அறிவை பற்றியும் அரசியல் அறிவை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். அதை அப்போயே நம்ம இது இன்னும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே நம்ம ஏது இன்னும் கொண்டு வரல. அது கொண்டு வரணுமா? ரூலராக மாறணும். நம்ம கிட்ட அதிகாரம் கிடைச்சா மட்டுமே தான் இதை வந்து மாற்றவே முடியும். அது வரைக்கும் மாற்றவே முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சமூக சிக்கல்கள் இருக்கணும்னு தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கிறப்போ வந்து இதை மாற்றவே முடியாது. இதனால சில பயன்கள் அவங்க அடைகிறாங்க. நம்ம இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணுறப்போ அது நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம வந்து ரூலராக மாறுறப்ப தான் இது வந்து மாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து உங்களோட அடுத்த படம் சூர்யா கூட அப்படின்னு ஆன்லைனில் ஒரு நியூஸ் இருக்குது, அது உண்மையா சார்? இன்னும் முடியல. அட்டகத்தி படத்தில் நடித்த நிறைய பேர் மெட்ராஸ் படத்தில் நடிக்கலை. ஆனால் அட்டகத்திலையும் மெட்ராஸ்லையும் நடித்த பல பேரை கபாலியில் யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த காம்பினேஷன் ஏன் சார்? காம்பினேஷன்லாம் இல்லை சார். நமக்கு பிடிச்சவங்கலாம் வந்து இது மாதிரி பெரிய படத்தில் நடித்தா வந்து அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். கம்ஃபர்டபுள் ஜோன் தான் அது. கபாலி படத்தில் 43 ஒரு எண்ணெய் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த எண்ணெய் குறிப்பிட்டு ஒரு கேங்ஸ்டாருக்கு வந்து அந்த பேரை வச்சிருக்கீங்க 43. அதுக்கு என்ன காரணம் இருக்குது? இப்போ 08, 24, 36 இந்த மாதிரி வந்து 60 இதெல்லாம் வந்து கேங் எண்கள். அங்கே வந்து எண்ணு தான் நம்பர். இந்த நம்பர்காரன் இந்த சட்டக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த நம்பரை வந்து நம்ம வச்சோம். அங்கே இல்லாத ஒரு நம்பர் வைக்கணும்னு சொல்லிட்டு 43 வந்து வச்சோம். நம்ம என் கல்லூரியில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் வந்துட்டு ஜாதிய விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ எப்பயுமே அவன் பேசுகிற ஒரு கண்டென்ட் எடுத்துறா அவனுடைய கஷ்டம் அவனோட சோகத்தை எல்லாமே ஒரு ஜாதியின் பின்னணியில தான் அவன் அழுத்தப்படுறான். அப்போ எப்பயுமே அவன் பேசுறது அதை பற்றி தான் பேசுவான். அப்படி அவன் பேசுகிறப்போ என்ன ஆகுதுன்னா நீ எப்பயுமே இது அதனால தான் நீ இது பேசுகிற அப்படிம்பாங்க. ஆனா ஒரு மேல் ஜாதியில் இருக்கிறவன் அல்லது சோகால்டு எஃப்சியில் இருக்கிறவன் வந்துட்டு ஜாதியத்தை பத்தி பேசினா அவன் அதா இருந்தாலும் அவங்களுக்காக பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாணவன் நெருக்கடிக்கு உள்ளாகிறான். அதை நான் தினசரி பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா வந்துட்டு நீங்க அட்டகத்திலேயோ மெட்ராஸ்லயோ ஒரு அழகியில சொல்லியிருப்பீங்க அந்த மக்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு, காதல் இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, உறவு இருக்குன்னு. ஆனா கபாலியில வந்துட்டு அந்த புலம்பெயரும் தமிழர்கள் 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாத்திரை ஓட்டுறது ட்ரக்ஸ் ப்ராஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு இருட்டடைஞ்ச பகுதியை காட்டுறப்போ வந்துட்டு நீங்க உங்களோட வாழ்க்கையை இன்னும் ஃபுல்லஸ்டா கவர் பண்ணலையோன்னு ஒரு அதிருப்தி எனக்கு இருக்கு. இல்ல நிச்சயமா அதை ஃபுல்லா கவர் பண்ண முடியல. நமக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பண்ணோம். ஆனா வந்து ஒரு பிரச்சனை இப்போ வந்து பொதுவாக தலித்துகளுக்குள்ள அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் இவனுங்க ஏன்டா ஜாதியை பத்தி பேசுறாங்க, ஜாதி 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 விட்டு வேற பிரச்சனை இல்லையான்றீங்களா? சத்தியமா அதாங்க பிரச்சனை. நான் எங்க போனாலும் என் பின்னாடி ஜாதி வந்துட்டே இருக்கு. என்னை பத்தி நான் பேசணும்னா எனக்கு முன்னாடி அது மட்டும்தான் இருக்கு. நான் அதை கடந்து வர்றதுக்கு இத்தனை ஆண்டுகளா நான் போராடின்னு இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு வந்து இதுல இருந்து வெளியே வரணும்னா எனக்கு ஆசை. அந்த பிரச்சனைக்கு 2 பேரும் முக்கியமான காரணம். நீயும் நானும் மட்டும்தான். நீ என்ன அமுக்குற, நான் இங்க நிக்கிறேன். அப்ப நான் உங்ககிட்ட தான் பேசுவேன். நான் இந்த பிரச்சனையை நான் பேசிதான் ஆகும். நீ பேசவே மாட்டேன். நீ ஒருத்த வந்து கீழே இருக்கணும்னு நினைக்கிறப்ப நீ கீழே இருடா அப்படின்றப்ப நீ மேலே இருக்கிறன்னா நீ உனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இல்லை உனக்கு நீ ஒரு சூப்பரான ஒரு சமஜாலியா நீ வாழ்ந்துட்டு உங்க லைஃப்பை முடிச்சுட்டு நீ போயிட்டே இருப்ப. நான் என்ன பண்ணேன்னா இப்போ நான் பிரச்சனையில் இருக்கிறப்ப நான் அதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நான் உன்னை வந்து ரீச் பண்ண உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நீ இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசி தான் தீருவேன். இல்லை ஒரு சில சீன்ஸ் எடுக்கும்போது இது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், இந்த சீன் நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்ட்டு பண்ண சீன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இன்னொரு கேள்வி, கடைசி வரைக்கும் தினேஷ்குமார் சார் வந்து ரொம்ப படப்படப்பாகவே வச்சிருப்பீங்க. அது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசியில் முடிகிற வரைக்கும் அவர் மட்டும் படப்படப்பா இருக்காரு. ரெண்டுத்துக்கான காரணம் சார்?
இதில் என்னென்னா வந்து ரஜினி சாருக்காக, ஏன்னா இந்த ஒர்க்கு வந்து செம சூப்பர். அவர் நடிக்கிறப்ப நான் ரொம்ப ரசித்து பார்த்தது தான். அவர் அவ்வளோ சூப்பராக நடிப்பார். அதனால் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே அவர் பயங்கர சூப்பராக பண்ணுறப்ப நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் செம சூப்பராக பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அப்புறம் வந்து தினேஷோட கேரக்டர் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தரை ரொம்ப ரசித்து விரும்பி வர ஒரு ஆள். தினேஷ் கிட்ட வந்து எப்பவுமே வந்து ஒரு சுறுசுறுப்பு டே அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு திரும்புவான். அவன் ரியல் லைஃப்லேயே அப்படி தான் அவன் இருப்பான். அப்போ அது வந்து அப்படியே வந்து இதில் வந்து பண்ணலான்னு தோணுச்சு. இதை வந்து டிசைன் பண்ணது இப்போ கேரக்டர், இப்போ லுக் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணோம். அந்த ஆக்டிங் மட்டும் வந்து தினேஷ் தான் பண்ணான். இந்த மாதிரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவனாவே ஒரு டிசைன் பண்ணி இது ஃபுல்லாகவே பண்ணா. அப்படி அதனால தான் இவ்வளோ பெரிய பேர் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அது தினேஷ்க்கு தான் போய் சேரும். ஜாதிய அரசியல் இந்த மாதிரி வந்து அதிகமாகிக்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனா என்னோட இதுல இருந்து பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப கம்மியா இருக்குன்னு தோணுது. ஏன்னா என்னோட ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவங்க கட்டியிருக்க கயர்ல இருந்து என்னோட என்ன கேஸ்டிங் இது இருக்கு. ஆனா இப்ப போய் நான் பார்க்கும்போது ஸ்கூல் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி நீங்க ராதா இருக்கிற டயலாக்ஸ், அந்த டயலாக்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எதிர்ப்பு கண்டிப்பா தெரிவிச்சிருப்பாங்க. அதை மூடி மறைக்கிற மாதிரி கூட பண்ணிப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்றப்ப வரவேற்கத்தக்க விஷயம் தானே இருக்கும். இல்ல அதிகமாகிட்டு இருக்கு. நீங்க அதுதான் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் சம்பந்தமா சொல்றீங்களா, இன்னைக்கும் கூட வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அந்த ஜாதி சம்பந்தமான பிரிவு இருக்கு. அரசு முக்கியமா வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்னன்னா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மிக அதிகமா இருக்கு. நீங்க போயிட்டு நீங்க கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்றப்ப நிச்சயமா வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்களுக்கு அந்த மலேசியன் பேக்ரவுண்ட், மலேசியன் இந்தியன்ஸ் பத்தி அவங்க கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்க லைக் எத்தனை நாள் ஃபீல்டு ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு நாள் ஆச்சு? இது ரொம்ப நாள் தேவைப்படுது எனக்கு. என்னன்னா கதை எழுதி முடிக்கிற வரைக்குமே நான் அந்த ரிசர்ச்குள்ளேயே இருந்தேன். ஏன்னா கதை எழுதி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான டைம் தான் இருந்தது எனக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் மலேசியா சம்மந்தமான புத்தகங்கள் நிறைய வாங்கிட்டு அதை படிச்சது. அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக நிறைய டிஸ்கஷன், நிறைய பேர் போய் பார்த்து மீட் பண்ணி பேசினது. அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன் நான். இது எல்லாமே சேர்ந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சில விஷயங்களை வந்து பண்ணுன்றப்ப அதை நோக்கி தான் நிறைய போனேன். இப்போ கோயில் திருவிழாக்கள் இல்லை என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் அங்கே நடக்கும், ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ப்ராப்ளம், அரசியல் ரீதியான காரணங்கள் என்ன இருக்கு, அது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு அதுக்குள்ளே தான் டிஸ்கஷன் நடந்தது. எனக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அதனால ஒரு 3 months 4 months வந்து எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடங்கி சினிமா விமர்சனம் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் விவாதிக்கிறாங்க. ஸோ அஸ் அ டேரக்டராக நீங்கள் சோஷியல் மீடியாவோட தாக்கம் வந்து சமுதாயத்திலையும் சினிமாலையும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளை ஈஸியாக காழ்ப்புணர்ச்சி பண்ண வைக்கலாம், உங்களை காலி பண்ண வைக்கலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களுக்கு 10 மெசேஜ் அனுப்பிச்சானுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை படிச்சுட்டு அப்படியே குலைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் அதை ஈஸியாக பண்ணலாம், உங்களை ஈஸியாக உங்களை வந்து தொந்தரவு பண்ணலாம் நான் சோஷியல் மீடியா மூலமாக. ஆனால் மாற்றத்தை நிச்சயமாக நிகழ்த்த முடியாது அப்படின்றது நம்ம தமிழ் சமூகத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற நிலங்களில் மற்ற லேண்ட்லாம் நிகழ்ந்துருக்கு. இப்போ துருக்கியில் இது மாதிரி இடத்துலலாம் வந்து சோஷியல் மீடியா மூலம் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இங்கே மாற்றம் நிகழவே இல்லை, 1% கூட நிகழலை. சார், உங்க படங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்க மனைவி என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட படங்கள் மெட்ராஸ் ஆகட்டும் கபாலி ஆகட்டும் ஒரு விஷயம் பேசுனீங்க, ஆனால் வன்முறை அதிகமாக இருந்தது. சினிமாவில் வன்முறையே இல்லாமல் அரசியலாகவோ ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ண முடியாதா? வன்முறை இல்லாமல் சொல்லலாம். அது என்னன்னா இப்போ ரஜினி சார் அப்படின்றப்ப அந்த வன்முறை கூட இந்த சண்டை கூட இல்லைன்னா அப்புறம் இன்னும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த சில காம்ப்ரமைஸ் இருக்கு. ஆனால் படத்தில் வன்முறை எல்லாம் அந்த காம்ப்ரமைஸ்க்காக பண்ணப்பட்டது தான். அது பொதுவாகவே தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா பலரோட மனசுலையும் ஓடுறது என்னன்னா இலங்கை தமிழர் பிரச்சனையை தான் ஏதாச்சும் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேரோட மென்டாலிட்டி ஓடும். ஆனா ரஞ்சிதா, நீங்க ஏன் வந்து மாற்றுதலா மலேசிய தமிழர்களோட பிரச்சனையை பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க? அதுக்கான பர்சனல் காரணம் எதுவும் இருக்கா? பர்சனல் காரணம்லாம் எதுவுமே இல்லை. நான் தான் சொன்னேன், கோவா ஒர்க் பண்றப்போ வந்து நான் மெகபேபி சார்ட்ட ஒர்க் பண்றப்போ அந்த ஷூட்காக போனேன். நான் ஒரு 35 நாள் அங்கே தங்கி இருந்தேன். அங்கே தங்கி இருக்கிறப்ப அந்த லேண்ட், அங்கே இருக்கிற மக்கள், அதை பற்றிலாம் பார்க்குறப்போ வந்து இதை வச்சு நம்ம பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் பண்ணேன். சார், அப்பார்ட் ஃப்ரம் பாரஞ்சித், நீங்கள் ரஜினியோட எவ்வளோ தீவிர ரசிகர் சார்? ரொம்ப பிடிக்கும் அவர். அதே மாதிரி மெட்ராஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலை, அவர் பின்னாடி போயிட்டே இருப்பார் கார்த்திக் சார். ஸோ அவர் வந்து என்னடி உனக்கு பிரச்சனை அப்படி, அவங்க சிம்பிளா நீ தான் அவனை வந்து கட்டிக்கிறியா அப்படின்னீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல சரி லவ் சிம்பிளா காட்டுறீங்க. இது எங்க இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க? பர்சனல் லைஃப் தான் தலைவா. லவ் ரொம்ப பிடிக்கும், அதனால அது ஜானி கேரக்டர் பண்ணவரை வச்சு சுற்றுவார்ல. ஆக்சுவலா அது வந்து என்ன கன்வே பண்ணுதுன்னா, இந்த மாதிரி யார் குரல் கொடுத்தாலும் கண்டிப்பா அழிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ யார் குரல் கொடுத்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு அழிவு வந்துருங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் உருவாயிருது. அப்ப அது மாறவே மாறாதா? அந்த இது மாறவே மாறலையே. இப்ப நம்ம குரல் கொடுக்கணும், நம்மள கட்டம் கட்டுறோம். படத்துல காமெடி கம்மியா இருக்குன்னு ரஜினி ஃபீல் பண்ணதாகவும், நீங்க இல்ல சார் இந்த படம் இப்படிதான் வரணும்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு, அது உண்மைதானா சார்? அந்த விஷயம் மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன்.
காமெடி வந்து என்னன்னா பொதுவாக ரஜினி சார் படத்தில் இருக்கும். அப்படி இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான படம் தான், இதுக்குள்ளே வந்து எமோஷனலாக நிறைய பேசுகிறோம், சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அது எனக்கு கதைக்கு தேவைப்பட்டது என்னவோ அது பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ. சினிமா வீடியோஸ்க்கு சினிமா வீடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.